சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகை தேவிகாவின் கணவருமான தேவதாஸ். ஒரு உதவி இயக்குனராக கமல்ஹாசனுடைய முதல் படமான களத்தூர் கண்ணம்மாவிலே தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய தேவதாஸ் பாவம் மன்னிப்பு, பாலும் பழமும் போன்ற பல திரைப்படங்களிலே பீம்சிங்கிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியது. தன்னுடைய முதல் படமான வெகுளிப்பண்ணிலேயே தேசிய விருதினை பெற்ற தேவதாஸ் நடிகர் திலகம் சிவாஜி, நடிகர் எம்.ஆர். ராதா உட்பட மூத்த கலைஞர்களோடு தான் பழகிய அனுபவங்களை பற்றியும் தேவிகாவோடு தான் நடத்திய திருமண வாழ்க்கையை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். உங்கள் அப்பாவை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள். மதுரையில் எஸ்எம்எஸ் சுந்தரராமையர்னு அந்த காலத்தில் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை வச்சாங்க. எங்கள் அப்பா முதல்ல நூல் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதித்தேன். பிரிட்டிஷ் பீரியடில் அப்போது நிறைய பணம் இன்கம் டேக்ஸ் கட்டினதாகவும் அதனால் எங்கள் அப்பா லெட்டர் ஹெட்டில் எஸ்எம்எஸ் சுந்தரராமையர் லேண்ட்லார்டு முனிசிபல் கவுன்சிலர் ஆனரரி அப்படின்னு அப்படியே கொடுத்துருந்தாங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா சினிமா தொழிலுக்கு வரணும்னு முதல்ல சினிமா கட்டணும்னு சொல்லி நினச்சாங்க. அப்போ பிஏபி குப்புசாமி ஐயர்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரர், அவர் ஏற்கனவே மதுரையில் நியூ சினிமா நடத்திக்கிட்டு இருந்தார். சினிமா என்னங்க படம் எடுப்போம்னு எங்கள் அப்பா படத்தொழிலை எடுத்துக்கிட்டார். அந்த குப்புசாமி ஐயருக்கு பெரிய பணக்காரர். மதுரையில் அவருக்கு 100 வீடு இருந்தது. நிலபுலங்களும் ஜாஸ்தி. அதனால் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ரம்பையன் காதல், தாரா சசாங்கம், நவீன சாரங்கதாரா, உஷா கல்யாணம், அசோக் குமார், ரத்தினகுமார் அப்படி படம்லாம் எடுத்தாங்க. அருமை. அசோக் குமார் அந்த காலத்து தியாகராஜ பாகவதர். அவர் பாடின இதுதான் அந்த துப்பட்டி தான் எங்கள் அப்பா இன்னும் போட்டிருக்காரு அதில். அவர் உங்கள் அப்பாவுக்கு போத்தினது அது? ஆமாம். அருமை. அதாவது சில்வர் ஜூப்ளிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது பெரியவங்களுக்கு மரியாதை. அந்த ரம்பையின் காதலுக்கு அப்போல்லாம் சாரங்கபாணியெல்லாம் மதுரையில் 100ஆவது நாள் கொண்டாட்டத்தில் வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு? நான் பிறக்காத முந்தைய நான் 38 தான் பிறந்தேன். அதுக்கு முன்னாலே இவங்க படத்தில் ஆரம்பிச்சிட்டேன். நான் டாக்டராகத்தான் விரும்பினேன். அப்படியா? டைரக்டர் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஓஹோன்னு வாழ்ந்த எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சுங்க. படங்கள் நிறைய எடுத்தோம். அந்த காலத்திலேயே மோஷன் பிக்சர் டீம் அப்படின்னு எங்கள் அப்பா, எஸ்வி சகஸ்ரநாமம், கிருஷ்ணன் பஞ்சு எல்லாம் சேர்ந்து கண்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க. சிவாஜி பராசக்திக்கு அப்புறம் அதுவும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு எம்ஜிஆர் மதுரை சிந்தாமணி டாக்கீஸ் அலிபாபாவும் 40 திருடனில் நடந்ததுக்கு அந்த சிந்தாமணி டாக்கீஸும் எங்கள் குப்புசாமி ஐயாருடைய சம்பந்திக்கு தான். எங்கள் சித்தப்பா போகும்போது எம்ஜிஆர் பார்த்து, நீங்கள் அந்த காலத்திலே அசோக் குமார், ரத்னகுமார் எனக்கு நடிப்பு கொடுத்தீங்க, இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு, படம் எடுக்க மறுபடியும் வாங்கன்னு. அப்படி வந்தவங்க தான் படம் எடுக்க முடியாமல், நானும் படிப்பு தொடர முடியாமல், குடும்பமே பிரிஞ்சு நான் வேலைக்கு சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. எம்ஜிஆர் வச்சு படம் ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பித்து அவர் மதிவானன் சொல்லிட்டு டைட்டில் மட்டும் கொடுத்தாரு. ஒரு 2000 அடி ஒரு சாங் எடுத்தோம், கொஞ்சம் சீன் எடுத்தோம், டிஆர் ராமச்சந்திரன் வச்சு. அதுக்கப்புறம் அவர் வரல, என்னமோ தெரியலை, அப்படியே முடிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. குடும்பம் பிரிய வேண்டியது. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்.
எங்கள் அப்பா கூட 3 பேர் அண்ணன் தம்பிங்க, 2 சகோதரிங்க. அப்போவே 50 பேர் ஒரே வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தோம். எல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பித்தோம். அப்படி வந்து நானும் டாக்டருக்கு படிக்க முடியாமல் கிருஷ்ணன் பஞ்சு, டைரக்டர் பீம்சிங் சார் எப்போ வந்தாலும் எங்கள் மதுரைக்கு வந்தால் எங்கள் அப்பாவை பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா பட்டுக்கு டைரக்டர் பட்டுன்ட்டு திருமலை சார் தம்பி எங்கள் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த பொண்ணுக்கு தான் பட்டுவுக்கு வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? ஓ அப்படியா? அதனால் அவங்க குடும்பத்தோட ஒரு ஆள் மாதிரி ஆகிடுமே. அப்படி பாகப்பிரிவினைக்கு 100வது நாள் வந்திருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பீம்சிங் சார் வந்திருந்தார். வந்து பேசிட்டு போகும்போது எங்கள் அப்பா அவர்கிட்ட, எங்கள் பையன் ஒருத்தன் இன்டர்மீடியட் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இப்போ மெட்ராஸில் பஞ்சு சார்கிட்ட போட்டு ஏவிஎம்மில் கேமராமேன் ஆகணும்னு நினச்சி போயிருக்கான். அவ்வளவா ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவர் சேர்க்கலை. அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கணும். வேண்டாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு வேண்டாம், நான் என் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், அருமை, என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. பார்த்தோம், புத்தா பீச்சில் பார்த்தோம். அங்கே காத்துட்டு இருந்தேன். வந்தார், என்னை பார்த்துட்டு சொன்னேன் வாப்பான்ட்டு. அப்போவே வண்டி ஏவிஎம் கடத்தூர் கண்ணம்மா ஷூட்டிங்கு எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டைரக்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் அறிமுகப்படுத்தி முதல்ல பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அப்புறம் சார். ஏன்னா இந்த தொழிலை யாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க கிடையாது, பார்த்து தெரிஞ்சுக்கணும் தானே. அதுக்கப்புறம் தான் அந்த ஐஎஃப்டி ஃபிலிம் டெக்னாலஜி வந்து சொல்லி கொடுத்தாங்க. கமல்ஹாசனுக்கு அப்போ 6 வயசு, எனக்கு அப்போது வந்து எப்படியும் 21 வயசு, எனக்கு 22 வயசு. நான் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு எங்களுக்கு மேலே இருக்கவங்க என்ன செய்கிறாங்க பார்த்து, திருமலை சார் முதல்ல கண்டினியூட்டி தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னாரு. அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு கடைசியில் எடிட்டிங் வரைக்கும் இருந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆரம்பத்தில் ஸ்டைஃபண்டு 50 ரூபா தான். 50 ரூபா மாதத்துக்கு. சாப்பாடு அங்கே கம்பெனி இருக்கிற புத்தா பீச்சு கொடுத்துருவா. அதில் நான் மிச்சப்படுத்தி எங்கள் அப்பாவுக்கு 25 ரூபா அனுப்புவேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அங்கே நடக்கிறத பார்த்து சிவாஜியை வச்சு தான் நாங்கள் மெயினாக படங்கள் இருக்கும். ஆமாம், அவர் கொடுத்த கால் சீட்டை வச்சு மேக்ஸிமம் அவர் டேட் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளவு சீன் எடுக்க முடியுமோ, எவ்வளவு செட்டு போட முடியுமோ அது ப்ரொடியூசருக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்து ப்ரோக்ராம் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது. அதையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஜெமினி கணேசன், சாவித்திரிலாம் முதல் படத்தில் எப்படி பழகினாங்க உங்ககிட்ட? ஜெமினி கணேசன் எல்லார்ட்டையும் ரொம்ப பழகுவாங்க. ஆனால் ஜெமினி கணேசனுக்கு அப்போ வந்து கொடைக்கானலில் பங்களாலாம் இருந்ததுனால, நம்ம சிந்தாமணி டாக்கீஸ்காரங்களுக்கு பங்களா இருந்ததுனால, நான் மதுரைக்காரன் சொன்ன உடனே அவங்க பேரை சொல்லி அங்கெல்லாம் போவியான்னு கேட்பாங்க. அங்கே அவங்க கூட போயிட்டு வருவேங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் ஆரம்பத்தில் அப்ரெண்டிஸுங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான். கரெக்ட். அப்புறம் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும், எழுத தெரியும். ஹிந்தி படத்துலேயும் பாகப்பிரிவினை, படித்தால் மட்டும் போதுமா, பாசமலர், எல்லா படத்துக்கும் ஒரு படம். முதலாக சிவாஜி எப்போ பார்த்தீங்க? சிவாஜியே எங்கள் வீட்டுக்கு 52 பராசக்தி ஷூட்டிங்கில் கிருஷ்ணன் பஞ்சு சார் கூட்டி வந்தாங்க. ஓ, எங்கள் வீட்டுக்கே கூட்டி வந்தாங்க. ஓ, அங்கே ஒரு ஷாட் அங்கே மதுரையில் நடக்கிறதுனால பராசக்தியில் தெப்பக்குளத்தில் அவர் ரன்னிங் ஷாட்டு 2-3 இடத்துல எடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு போகிறதுக்காக சிவாஜியை கூட்டி வந்தேன். ஓ, அருமை. அதனால் ஆரம்பத்துலேருந்து சிவாஜியை தெரியும். அப்புறம் இங்கே வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பழகுவார். அவர் முதல்ல நானும் அவரும் பாவ மன்னிப்பில் தான் பார்க்குறேங்க. ஒரு உதவி இயக்குனராக பார்த்தது அதான். ஆமாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னை வந்து தோளில் கையை போட்டு பேசுகிற அளவுக்கு பழகி, நீ வந்து பெரிய இடத்து பிள்ளை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்ல விதமாக இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவார். நானும் அவர்கிட்ட மரியாதையாக அண்ணேன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து பங்க்சுவல்னால்
அந்த மாதிரி அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது கரெக்ட். 7 மணி ஷூட்டிங்க்கு 5 மணிக்கு வந்து காத்துட்ருப்பார். ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, 7 மணி கால் ஷீட் போட்டு நாங்கள் போகும்போது 7 மணிக்கே ஆயிடுச்சு. அவர் மேக்கப் போடாமல் செட்டுக்கு முன்னாலே சேர் போட்டு உட்கார்ந்தார். இவரை பார்த்தவங்க மற்ற பெரிய டெக்னீஷியன், கேமராமேன், சீனியர் எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போனேன். டேய் இங்கே வாடா அண்ணே, குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங்டா. மணி என்ன ஆகுதுன்னு. அண்ணே 7 ஆக போகுது. எத்தனை மணிக்கு கால் ஷீட்டுறேன்? 7 மணி கால் ஷீட். 7 மணி கால் ஷீட்டுக்கு நான் யார்ரா? நீங்கள் சிவாஜி கணேசன். இல்லைடா, படத்தில் நான் யார்? ஹீரோ. ஹீரோண்ணே. நீ யார்? நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏண்டா, ஒரு ஹீரோ 5:30 மணிக்கு வர்றேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் 7 மணிக்கு வரீங்க. 7 மணிக்கு. அண்ணே, நீங்கள் நேற்று சாயந்தரம் முடிச்சு 5:30 மணிக்கே வீட்டுக்கு போகணுன்ட்டீங்க. எங்களுக்கு ஷூட்டிங் 9 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் போய் ரிப்போர்ட்லாம் கொடுத்து அங்கே கொஞ்சம் அசிஸ்டண்ட் வேலை பார்த்து நாங்கள் 2 மணிக்கு தான் கிளம்புறோம். ஷிஃப்ட்டு முடித்து ரூமுக்கு போகும்போது மணி 3 ஆயிடுச்சு. நான் அப்படியே கிணத்தடியில் குடிச்சிட்டு பேண்ட் ஷர்ட்டு மாட்டி படுக்கலை. நான் இன்னும் ஈஸ்டரில் தான் உட்காந்துருக்கேன். மறுபடியும் 5 மணிக்கு வண்டி வந்துச்சு. அப்படியே வந்தேன். ஹாலிவுட்டு மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் காரும் இருந்தேன்னா நானும் 5 மணிக்கு வந்துடுவேன். சரிடா, நீ பேச தெரிஞ்சு மதுரைக்காரன் அப்படின்னு தோளில் கையை போட்டு கூட்டி போனான். பாவமன்னிப்பு படப்பிடிப்பில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்லலாம்? ஸ்டார் ஸ்டட்டட் பிக்சர்ம்பாங்க. ஆமாம், உண்மைதான். எம்ஆர் ராதான்னு சிவாஜி. அதில் எப்படின்னா, எங்கள் டைரக்டர் சிவாஜிக்கு எம்ஆர் ராதாவுக்கும் முக்கியமான சீன்களில் தனித்தனியாக கூப்பிட்டு, இந்த சீனில் 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் சரியாக இருக்கும், கொஞ்சம் விட்டு அவர் ஏறிடுவாருங்க அப்படின்னு சிவாஜிக்கிட்டையும் எம்ஆர் ராதாக்கிட்டையும் சொல்லிடுவார். அதே நேரத்தில் யார் வரலைன்னா கூட ஷூட்டை கேன்சல் பண்ண மாட்டார். அவர் எடிட்டர்னால ஷார்ட்டை எல்லாம் மனசில் பிடிச்சி கரெக்ட் ஆர்டிஸ்ட் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுப்பார். ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் எம்ஆர் ராதாவுக்கும் அதுக்கு முன்னால் பாகப்பிரிவு நல்லா போனதுனால சொன்னது கேட்டு 2 பேருக்கும் டஃப்பான சீன் வரும்போதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக நடிப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான சீன். ஆனால் அவர் மகன்தான், அவர் முஸ்லீமாக வளர்க்கப்பட்டு மகன்னு தெரியாமல் அவரே வந்து சுட போவார். அந்த ஒரு சீனில் அந்த மேட்டை இழுத்து துப்பாக்கி அவர் பிடிச்சிடுவார். அவர் கொடுத்த பணத்தையும். அப்போ ஜெமினி கணேசன் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் ஆகிடுவார். அண்ணன் தம்பி ஆமாம் அப்பா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. அவரே அரெஸ்ட் பண்ணுறது, அப்பா தப்பு சொல்கிறது, எல்லாமே சொல்கிறது. ரொம்ப உருக்கமான காட்சிங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கிறது பிரிஞ்சு போய் என்னென்ன பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியாவில் ஹிந்து தான் ஆரம்பம், கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமும் வந்து கலந்தவங்க, அப்புறம் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனவங்க. அதனால் இருக்கிற கேரக்டர் பூரா இந்துக்கள் தான். அதனால் கடைசியில் ஒரு டைலாக் வச்சுருப்பார் அவர், மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மனம் மாறினால் போவார். முதலில் நான் போகாத முந்தையே வந்து சந்திரபாபு ஹீரோவை வச்சு சிவாஜி ரோல் எடுத்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சதாக. ஆமாம் ஆமாம். மையப்ப செட்டியார் வந்ததுக்கப்புறம் தான் மாறிச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த களத்தூர் கண்டம்மா, அதுக்கு முன்னால் ஜிகே ப்ரொடக்ஷனில் வந்து இன்னொரு படம் தேவிகா கூட அதில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இவர் டைரக்ட் பண்ணார். அப்போ வந்து களத்தூர் கண்டம்மாவில் பிரகாஷ் ராவ் டைரக்ட் பண்ணார். ஆமாம். அவருக்கும் கமலுக்கும் பின்ன அந்த தூக்கி போடுறதை இது பண்ணி பீம்சிங் சார் எடிட்டர்னால இந்த பையனுடைய இதை தெரிஞ்சு ஒருவித இதுவும் இல்லாமல் அந்த ஷார்ட் எடுத்து காமிச்சு பீம்சிங் சார் மேலே அவ்வளோ பிரியம் வந்துடுச்சு. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீம்சிங் சார் யார்கிட்டையும் கோவிச்சுக்கிட்டதை நான் பார்த்ததில்லை. மேலே லைட்டிங்கில் பிளாட்ஃபாரத்தை லைட் தூக்கி வைக்கும்போது கூட
சார் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க. ஏன்பா கீழே போட்டுற போறியா? போட்டு பாருப்பா எங்கே விழுதுன்னு பார்ப்போம். எந்த வித யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல விதமாக. எத்தனை படம் அவரோட ஒர்க் பண்ணீங்க? களத்தூர் கண்ணம்மா, பாவமன்னிப்பு, பாசமலர், ஆளும் படம், படித்தால் மட்டும் போதுமா, சாந்தி. அந்த பாதுகாப்பு எடுக்கும்போது நான் வந்துட்டேங்க. பாசமலர் படப்பிடிப்பின் போது உங்களால் மறக்க முடியாத இன்சிடென்ட் எதாவது இருக்கா? படத்தில் கிளைமேக்ஸில் அண்ணனும் தங்கச்சியும் செத்து போகிற மாதிரி ஒரு சீன். ஏற்கனவே எமோஷன் ஜாஸ்தியாக இல்லை, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனாக போயிடணும்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்டூடியோ ஓனர், இப்போ எம்ஜிஆர் ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்து ஸ்டூடியோவில் சோமு இருந்தார். சோமு, ஜூபிட்டர் சோமு அவன் மக. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஆமாம். சோமு சார் செத்து போன உடனே அவர் மேலே விழுந்த அந்த பொண்ணு, அவங்க இறந்துட்டாங்க. அதை வச்சு தான் கிளைமேக்ஸ். ஓ, அந்த இன்சிடெண்ட்டு அந்த ஸ்டூடியோ எடுத்ததுனால அதே ஃப்ளோரில் அந்த செட்டு பிரிக்காமல் ஒரு வாரம் கழித்து அப்படி எடுத்தோம். ஓ, ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு போட்டால் கண்ணு துடைக்காதவங்களே கிடையாதுங்க. கண் கலங்காமல் யாராலும் இருக்க முடியாது. ஹிந்தியில் எடுக்கும்போது மேமூத், ஹிந்தியில் எடுக்கும்போது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருந்தனால ரெஸ்பிரிண்ட்டாக வச்சுருந்தாங்க. எடிட் பண்ண முடியலை. ஏன்னா மார்க்கிங்க்கு ஒரு உட்காரணும், இவரால் வர முடியலை. அதனால் அப்படியே இருக்கும்போது நான் நர்ஸை பார்க்குறேன்னார். சரி, இன்னும் என்னை அனுப்பிச்சிட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரஷ்ஷில் இங்கே புடவை கொடுக்குற சீன், அங்கே நகை கொடுக்குற சீன், பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி கொடுத்தது பார்த்துட்டு அவள் பொண்டாட்டி நகையை தங்கச்சி பொண்டாட்டி கொடுத்துக்கிட்டது இது. அதுக்கப்புறம் அந்த நகையை அந்த வில்லி திருடி போனதுக்கப்புறம் அடே இது என் குடும்பத்தில் நடந்ததுன்னு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு மாதிரி ஒவ்வொரு சீனும் அது இருக்கும். அதனால தான் அந்த படத்தில் எல்லாரும் சீட்டோடு அமைங்கி உட்காந்துருவாங்க. எல்லாரும் ஒன்றி பார்த்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி அவர் ஜட்ஜி பண்ணுறதுல நல்லவர். பாவ மன்னிப்புக்கு ஏவிஎம் செட்டியார் ஃபைனான்ஸ்னால செட்டியார் சாருக்கு கொஞ்சம் இந்த டான்ஸ், குரூப் டான்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். படம் பூரா பார்த்துட்டு ஒரே இதாக இருக்குது, கொஞ்சம் கலகலப்பு வேணும், ஒரு பாட்டு எடுக்கு. அந்த பாட்டு தான் சாயை வேட்டி தலையில் கட்டி. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே டைரக்டர் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் சிவாஜிக்கு பாய் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, மேக்கப் கலைச்சிருங்கன்னு சொல்லிட்டார். அவர் சைக்கிளில் தான் கற்றுக்குவார். அவருக்கு ஏற தெரியாது, இறங்க தெரியாது. யாராச்சும் ஏற வச்சு தள்ளி விடணும், நிப்பாட்டும் போது புறப்புறன்னு இறக்கி விடணும். அப்படி ஏற்றி விட்டவுடனே அவர் அனுப்பிச்சிட்டாரு. நான் போய் சார் இந்த மாதிரி சிவாஜிக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் செகண்ட் பேக்ரவுண்ட் இருக்காங்களான்னு கேட்டேன். எடுக்கலைன்னு நான் சொல்ல. சரணம் முடிஞ்சு கட் சொன்னீங்க மியூசிக்கில், மியூசிக் எண்டு வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிங்க. ஊடையில் ஷார்ட்டு நம்ம இன்னும் எடுக்கலை, அவர் இருக்காரான்னு கேட்டேன். இப்படி பார்த்தாரு. ஒன்று நிச்சயமாக தெரியுமா? ஆமாங்கன்னு. சரி சரி, மேக்கப் எடுக்க வேணான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அங்கே ஏசி ரூமில் உட்காந்துருக்கு, அடுத்த ஒரு ஷார்ட் இருக்குன்னு சொல்லி நான் ஓடி போய் சொல்லி வந்தேன். அதனால் என் மேலே அவருக்கு ஒரு இது, நானும் நல்லா கவனித்து பண்ணுறேங்கிற மாதிரி. உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. அதில் சில சீனியருக்கு என் மேலே வருத்தம் தான், முந்திக்கிட்டு போகிறான்னு. அந்த காலத்தில் சீனியருக்கு சொல்லாமல் அடுத்த சீனியருக்கு பேசக்கூடாது. ஆமாம். திருமலை சார், மகாலிங்கம், எஸ் ராமநாதன், சடகோபன், அப்புறம் ராமநாதன் சார் கோவிச்சிட்டார். ஆக்சுவலாக நீ என்ன டைரக்டரை போய் நீயே சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்லை சார் கேட்டேன், அப்படிலாம் பேசக்கூடாது, நாங்கள் தான் பேசணும். சரி சார், நான் சொல்லி உங்களை புரிய வச்சு நீங்கள் டைரக்டரை அவர் போய் அதுக்குள்ளே சிவாஜி மேக்கப் எடுத்துட்டா மறுபடியும் மேக்கப் சொல்லும்போது எங்களை தான் திட்டுவார் சார். நியாயமான விஷயம். என்னடா வேலை செய்கிறீங்க, ஷார்ட் எடுக்க தெரியாமல். கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக எடுத்து 22,000 அடியே இருந்தது 17,000 அடிக்கு உணர்ந்து முதல் நாள் சாந்தி தியேட்டரில் படம் நல்ல பிரமாதமாக போயிட்டுருக்கும்போது இந்த பர்டிகுலர் சாயை வெட்டி தலையில் கட்டும்போது ஜனங்க எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது செட்டியாருக்கு தகவல் தெரிஞ்சு
அன்னைக்கே அந்த பாட்டு தூக்குனாங்க, எடுத்தாச்சு. ஓ, அதாவது அந்த காலத்தில் ரொம்ப லென்த்தி பிக்சர் அது. ஷார்ட் பண்ணோம். நானும் ஒரு சில இடத்துல எடிட்டிங் மார்க்கிங் டயத்தில் சொல்லியிருக்கேன். அதை கூட சீனியர் கோவிச்சுக்கிட்டாங்க. எம்ஆர்ஆர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சேட்டுக்கு விஷம் வச்சு வைரத்துக்காக பாலையா ஜெயிலுக்கு அனுப்புவார். அதில் போய் அவனை கொண்டு போய் டீ கொண்டு வர சொல்லி இப்போ விஷம் கலக்கிறதெல்லாம் குறைக்கும் போது என்ன சொன்னார், இது கலக்கிறதெல்லாம் வேண்டாங்க, அவரே வந்து கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரி கொடுக்குறது தெரியலேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் புரிஞ்சிடுமே, ஒரு 150 அடி சேவ் ஆகும். கரெக்டுன்ட்டார் அவர். அப்படியே பண்ணார். அருமை. அதனால் எனக்கு என்னமோ ஒரு அந்த பேச்சு சுதந்திரம். நான் படிக்கும்போது இன்டர்மீடியட்டு என்சிசி இருந்ததுனால எங்கள் என்சிசி ஆஃபீஸர் எப்போவுமே நீ தைரியமாக இருந்து ஏதோ நீ வந்து மேலாகும், மற்றவங்கள ஒரு படி கம்மியாக நினச்சி தைரியமாக பேசினா புழைச்சிக்கலாம்னு சொன்னான். போனால் போகட்டும் போடா எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சரோஜா தேவி வந்து படத்தில் நடிக்கிறாங்க. பப்பிமா கல்யாணம், சிவாஜி கல்யாணத்துக்கு போகல. 5:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே முடிச்சு விட்டோம் பாட்டை. ரஷ்ஷு போய் பாட்டு பார்த்தோம்னா 3 அடி நான் சிங்க். எம்ஆர் ராதா நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட. கண்டினியூட்டியில் ஒரு விபூதி இப்படி போட்டிருந்தார் இந்த இடத்துல இந்த இடத்துல. அண்ணன் அந்த விபூதி வந்து இங்கே போட்டிருந்தீங்க காணும். எங்கள் பீம்சிங் சாருக்கு நிறைய நல்ல மரியாதை, நல்ல படங்கள் ஓடி. ஆமாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வெற்றி. ஆமாம், ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.